அஜித்குமார் மரணத்தின் ஈரம் கூட காயாத நிலையில் மீண்டும் ஒரு மரணம் சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் காவல்துறை விசாரணைகள் சந்தேகத்திற்கு உரியதாக மாறி வருவதற்கு என்ன பதில் வைத்துள்ளார் ஸ்டாலின் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், சென்னை திருமலா பால் நிறுவனத்தின் மேலாளராக பணிபுரிந்து வந்த நவீன் பொலினேனி என்பவர் 45 கோடி ரூபாய் நிறுவன பணத்தை கையாடல் செய்ததாக ஏற்பட்ட புகாரின் அடிப்படையில் வழக்கு பதியாமல் அவர் விசாரிக்கப்பட்டதாகவும் அதன் பின்னர் அவர் மர்மமான முறையில் தூக்கிட்டு இறந்ததாகவும் செய்திகள் வருவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் நவீன் தூக்கில் இருந்த குடிசையில் எந்த சேரும் இல்லை, அவரின் கைகள் பின்புறமாக கட்டப்பட்டு இருந்தன என்று செய்திகள் வருகின்றன. கைகள் கட்டப்பட்ட ஒருவர் சேர் இல்லாமல் எப்படி தூக்கில் தொங்க முடியும் என அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். இந்த வழக்கின் அடிப்படையான கேள்வி, காவல்துறை வழக்கு பதியாமல் எதன் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்டது, அதுவும் கொளத்தூர் துணை ஆணையரே நேரடியாக விசாரித்ததாக சொல்லப்படுகிறது. இன்னும் அஜித்குமார் மரணத்தின் ஈரம் கூட காயவில்லை, அதற்குள் மீண்டும் ஒரு மரணம் சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் அமைந்துள்ளது எனவும் காவல்துறை விசாரணைகள் சந்தேகத்திற்கு உரியதாக மாறி வருவதற்கு என்ன பதில் வைத்துள்ளார் ஸ்டாலின் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் நிதி மேலாண்மை பற்றி நான் கேட்ட ஒரு கேள்வியை கண் காது மூக்கு வைத்து திசை திருப்பி சித்தரிப்பதில் இருந்த முனைப்பு ஸ்டாலினுக்கோ அவரின் திமுக அரசுக்கோ ஒரு முறையாவது சட்டம் ஒழுங்கை பற்றிய கேள்விகளுக்கு பதில் சொல்வதற்கு இருந்ததா என்ற கேள்வியையும் எதிர்க்கட்சித் தலைவர் முன்வைத்துள்ளார். காவல்துறையை நிர்வாகம் செய்ய தெரியாத பொம்மை முதல்வர் தன் தொகுதி உள்ளடக்கிய காவல் மாவட்டத்தில் நடந்துள்ள இச்சம்பவத்திற்கு என்ன விளக்கம் தரப்போகிறார் எனவும் நவீன் மர்ம மரணம் குறித்து எவ்வித குறுக்கீடும் இல்லாமல் நேர்மையான விசாரணை நடத்த வேண்டும் எனவும் குறிப்பாக காவல்துறை வழக்கு பதியாமல் விசாரணை நடத்தியது குறித்து தீர விசாரித்து உரிய சட்ட நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஸ்டாலின் மாடல் திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்.